உள்ளிட்டோர் அதிமுக குறித்து கருத்துக்களை தெரிவிச்சு வராங்க. டிடிவி தினகரன் கூட மதுரையில் பேசும்பொழுது அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னா அதிமுக அழிவு பாதைக்கு செல்லும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது கூட்டணி குறித்து பொதுவாகவே பிஜேபி அல்லாத மற்ற கட்சிகள் அது எந்தெந்த கட்சிகள் எங்களோடு வருவது என்பது குறித்தெல்லாம் கட்சியை பொறுத்தவரையில் முடிவு செய்யும், பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். அதுக்கு 15 மாத காலம் இருக்கின்ற நிலை. ஆனால் பிஜேபி பொறுத்தவரையில் பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்திட்டார். நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பதை பலமுறை பொதுச் செயலாளர் அவர்கள் கழகத்தினுடைய பிரதிபலிக்கின்ற வகையிலே அது தெரிவித்துவிட்ட நிலையில் அது குறித்து அவர் பொதுச் செயலாளர் கருத்தை தான் நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, திரு டிடிவி பொறுத்தவரையில் ஒரு தன்மானத்தை விட்டு எந்த அளவிற்கு அவர் மேலே அந்த வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்குகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கி பிஜேபி கிட்டே இன்றைக்கி சரண்டராக இருக்கார். இன்றைக்கி ஏன்னா பிஜேபி கிட்ட ஒரு சரண்டராக ஒருத்தர் அவரும் நீங்கள் பிஜேபிக்கு வாங்கன்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு தன்மானத்தோடு இயங்குகின்ற இயக்கம். எனவே திரு டிடிவி காலில் போல் யார் காலில் விழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் எடுத்த கட்சியினுடைய நிலைப்பாடு பொதுச்செயலாளர் எடுத்தது அந்த நிலைப்பாடு தான் தொடரும். எனவே அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை என்று தான் பொதுச் செயலாளர் இந்த கருத்தை நான் சொல்கிறேன்.